இங்க முத்துவுமே ரொம்ப கோபத்தோட டியூட்டி முடிச்சுட்டு டேரக்டா வீட்டுக்கு வராரு. அந்த ஸ்பீட்ல இங்க அண்ணாமலை கிட்டயுமே, "அப்பா நம்மளோட பணம் 30,00,000 ஒருத்தன் ஏமாத்தி இந்த வீட்ல இருக்கவன் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கே பிடிக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க மனோஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா மனோஜுமே உள்ள வந்த உடனே, "டேய் மனோஜ், எங்க கிட்ட இருந்து எடுத்த 30,00,000 பணத்தை குடுறா முதல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்ட மனோஜுமே, "என்னடா 30,00,000 பணம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ, உனக்கு ஒண்ணும் புரியலையா? சரி ஒரு 2 நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க ஜீவாக்கு கால் பண்ணி டைரக்டா ஜீவாவுமே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்ப ஜீவாவும் உள்ள வரத பார்த்த உடனே இங்க ரோகிணி மனோஜ் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே, "நீ எதுக்குடி இங்க வந்த? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க ஜீவாவுமே, "நான் எதுக்கு வெளியில போகணும்? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. நான் அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு உண்டான பிராயச்சித்தமா உங்களுக்கு தான் 27,00,000க்கு 30,000 கொடுத்தான்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பணம் கொடுத்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு முத்து? எதுக்காக அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? என்ன 30 கொடுத்தாங்க, 27 கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க முத்துவுமே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "அப்பா இங்க பாருப்பா, ஆல்ரெடி வந்து நம்ம மனோஜ் கிட்ட பணம் ஏமாத்திட்டு போனது இந்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன அடுத்த செகண்டே இங்க விஜயா ரொம்ப கோபத்தோட, "ஏண்டி இந்த மாதிரி என் பையன் இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்னடி பிரச்சனை பண்ண வந்திருக்க? முதல்ல அந்த பணத்தை எடுறி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப கரெக்டா அங்க ஜீவாவுமே, "இங்க பாருங்க, என்ன தப்பா பேசாதீங்கன்ட்டி, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆல்ரெடி நான் மனோஜ் கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணத்துக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன். உண்மையை சொல்லப்போனா நான் எடுத்துட்டு போனது சரி அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இவர் என் கூட வந்து ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் என் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு இவர் பாட்டுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டாரு. அதனாலதான் இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் கரெக்டா இவரோட அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. நான் ஒரு ஐடியா சொல்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன். ஆமா, நான் திருடி தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பணத்தை எடுத்துட்டு போனவன் அப்படி கிடையாது. திருப்பி ரிட்டர்ன் இங்க வரும்போது எங்க ரோகிணி மேடமோட பியூட்டி பார்லருக்கு போயிருந்தேன். அங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி நான் தான் ஜீவாங்கிறதையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட இருந்து 27,00,000 30,00,000 வட்டி போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜீவாவுமே இங்க டேரக்டா விஜயாவை பார்த்து கேட்கறாங்க. இங்க விஜயா கிட்ட பதிலே இல்ல. அவங்களுமே ரோகிணியும் மனோஜையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே, "இங்க பாத்தியாப்பா, இவங்க சொன்னது எல்லாமே உண்மைப்பா. நான் தெளிவா இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஞாபகம் இருக்காப்பா, நான் கூட ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது ஜீவாக்காக தான் போட்டிருக்கேன். அன்னைக்கு மனோஜ் ரோகிணி தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்திருக்காங்க. 27,00,000க்கு 30,00,000 பணம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணம் வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லி இந்த பார்லர் மேடம் நம்ம கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க பயங்கரமான ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருமே அண்ணாமலைகிட்ட பேசிட்டு இருக்காரு. இது கேட்ட அண்ணாமலையுமே, "என்னம்மா ரோகிணி இதெல்லாம்? இந்த மாதிரி முத்து சொல்றது எல்லாமே உண்மையா?" உடனே மனோஜுமே கடகடன்னு எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறாரு. "ஆமாப்பா, இந்த மாதிரி அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொல்லப்போனா எங்களுக்கு பிசினஸ்க்கு பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை போட்டு தான் நாங்க பிசினஸை பெருக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க சும்மாலாம் இல்லப்பா, உங்களுக்கு தான் காசு கொடுத்துட்டு தானே இருக்கோம். இப்ப கூட பாருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு தானே அந்த வீடியே நான் இந்த மாதிரி வந்து 30,00,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ரவியுமே ரொம்ப கோபத்தோட, "என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுற எதுவுமே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உண்மையை சொல்ல போனா அந்த பணம் நம்ம 3 பேருக்கும் சரிசமமா வர வேண்டியதுடா. நானும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி முத்துவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் தான் கஷ்டப்படுறியா? ஏன் நீ மட்டும் தான் பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? எங்களுக்குலாம் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒன்று தேவைப்படாதா? நீ எங்க அனுமதி இல்லாம உன் பட்ல அப்பாவோட பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க யாரும் ஆள்னு நினைச்சிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் மனோஜ் கிட்ட சண்டைக்கு வராரு. இதை பார்த்தோன்னா ரோகிணியுமே, "இங்க பாருங்க, ஆல்ரெடி நாங்க நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கோம். உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம். நாங்க ஏமாத்த மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியுமே ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணி இந்த மாதிரி பேசுறத பார்த்த உடனே ரொம்பவுமே கோபத்துல விஜயாவுமே, "என்ன ரோகிணி இது? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உண்மையை சொல்ல போனா நான் உன்னை நம்பி தான் இந்த மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா உங்க அப்பாவை நீ இது வரைக்கும் எனக்கு காட்டவே இல்லை. அதை விட முக்கியமா உங்க அப்பா கிட்ட இருந்து நீ பணம் வாங்கி இந்த மாதிரி மனோஜோட ஒர்க்குக்காக எதுவுமே நீ கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீ சொல்ற எல்லாமே எனக்கு பொய்யா தான் தெரியுது. ஒருவேளை நீயும் என்கிட்ட பொய்யா தான் இருக்கியா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மனோஜோட மொபைலுக்குமே ஒரு கால் வருது. அந்த கால்ல இந்த மாதிரி வந்து, "நீ 30,00,000 அட்வான்ஸ் கொடுத்தல, அவங்க ஒன்னும் அந்த பில்டிங்கோட ஓனர் கிடையாது. அவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கவங்க. அந்த வீட்டை எப்படியாவது ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் அதை உங்க பேர்ல மாத்துற மாதிரி மாத்தி கரெக்டா உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க" அப்படிங்கிற விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க மனோஜை பார்த்த ரோகிணியுமே, "என்னாச்சுங்க, என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க மனோஜுமே தலையில அடிச்சுக்கிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு. "என்ன மன்னிச்சிரு ரோகிணி, இந்த விஷயத்திலேயே எனக்கு ஏமாந்து போயிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு பார்த்தோம்ல, அந்த வீட்டோட உண்மையான ஓனர் அந்த 2 பேர் கிடையாதான். அவங்க நம்ம கிட்ட இருந்து 30,00,000 பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்களா. உண்மையை சொல்ல போனா அவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கவங்க தான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ரோகிணியுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இப்படி வீணா போச்சு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜீவாவுமே, "இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உண்மையை சொல்ல போனா நீங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வேணும். இப்ப நான் நிம்மதியா என்னோட ஊருக்கு போயிடுவேன். இனிமேல் இந்த ஊருக்கு எனக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பண்ற தில்லுமுல் எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா உங்களை ஏமாத்தி இந்த மாதிரி வந்து மறுபடியும் கஷ்டப்படுத்த அவனை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு" சொல்லிட்டு ஜீவாவுமே அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. ஆனா ஜீவாவோட மனசுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பணத்தை ஏமாத்தினதே ஜீவா தான். அவங்களோட
ஒரு ஆட்களை வச்சு இவங்களுக்கு தெரியாம அந்த 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஏமாற்றத்தை அவங்க முகத்துல பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட பெரிய ஆசையே. அந்த ஆசையை இங்க வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க.